பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 3:15 அடியேன் வாசிக்கிறேன். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத வசனம் பாருங்களேன். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் இடத்துல வருகிறார். வந்த பொழுது அவரும் அந்த ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று அவர் அந்த இடத்துல நிற்கும்போது தான் யோவான் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னிடத்துல ஞானஸ்தானம் பெறலாமா? நீர் ஞானஸ்தானம் பெறக்கூடாது, என் கையால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறக்கூடாது, நான் தான் உம்முடைய கையினால் பரிசுத்தாவினால் நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று. அப்பொழுது அவர் அங்கே ஒரு வாக்குவாதத்தையும் வாதாடுவார், ஒரு வார்த்தையை சொல்லுவார். வேண்டாம் ஆண்டவரே, தடை செய்கிறான். 14ஆம் வசனம் சொல்லுது, அவன் தடை செய்கிறான். ஸோ உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கேட்கும்போது தான் இயேசு சொல்கிறார், இப்பொழுது. ஸோ இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸோ இரட்சகராக இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் பாவத்தினால மரிக்கிறார்கள். ஸோ மரிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு தேவை என்பதற்காக பிதாவானவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். ஸோ ஆண்டவராகிய கிறிஸ்து மனம் திரும்புதலுக்கென்று பாவிகளுக்கு மனம் திரும்புகின்ற ஞானஸ்தானத்தை ஒன்றை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஸோ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து முதன்மையாய் அவர் செய்த காரியம் என்னவென்றால், பரலோகத்தின் நீதியை நிறைவேற்ற, பரலோகத்தின் தேவன் சொல்லி அனுப்பின அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக மனுஷ ரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தபடினாலே அவரும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக யோர்தான் கரை அருகிலே வந்து நிற்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது இவரும் அங்கே நிற்கிறார். 16ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே வானத்திலிருந்து தேவாவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி வந்தார் என்று. அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவனுடைய நீதி இந்த பூமியில் நிறைவேற்றுகிற ஒவ்வொருவருக்கும் இரட்சகராகிய தேவன் நம்மோடு பிரியமாய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். ஸோ இந்த உலகம் பாவமான உலகம். இந்த உலகத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஸோ இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் நாம் ஞானஸ்தானம் எடுப்பது மிகவும் அவசியமானது. ஸோ இன்றைக்கு இந்த சத்தியம் ரொம்ப அவசியமானது. இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுனா அற்புதம் செய்வார், இயேசுனா சமாதானத்தை தருவார் அப்படின்னு பல காரியங்களை இயேசுவை குறித்து நம்ம பேசுகிறோம். ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக இந்த தேவனை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு எதை கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்தினால மாத்திரம்தான். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ இந்த பூமியிலிருந்து பாவ உலகத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஞானஸ்தானம் அவசியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நாம் இடம் கொடுக்க வேண்டும். என்ன இடம் கொடுக்கணும்? இன்னைக்கு நிறைய பாரம்பரியமான எண்ணங்கள், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற விவாதங்கள் நிறைய வச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்பொழுது கேள்விப்பட்டோமோ அப்பொழுதே ரட்சிக்கப்பட வேண்டும். வேதாகமத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் பாருங்க. லீதியால் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பிள்ளை, அவள் ரத்தாம்பரம் விற்கிறவளாக அவள் காணப்படுகிறாள். அவள் அந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அந்த மகள் ஒரு பவுல் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கேட்குறா. கேட்ட உடனே அவள் என்ன பண்ணுகிறானா, இந்த சுவிசேஷம் என் பாவத்தை போக்குகிறது, இந்த சுவிசேஷம் எனக்கு ஒரு புது வாழ்வை ஏற்படுத்துகிறது என்று அவள் விசுவாசித்து பவுலிடத்தில் சொல்லுகிறார். இப்படி இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்ட நான் என்ன செய்யணும்னு சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:15 வசனத்தில், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஒரு விசுவாசி வசனத்தை கேட்ட உடனே இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த சத்தியத்தில் நாம் இடைப்பட்டு தேவனுக்கு முன்பதாக நாம் இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஸோ சத்தியத்துக்கு விரோதமாய் நாம் செயல்படாதபடிக்கு இப்பொழுதே எல்லா நீதியும் நாம் நிறைவேற்றுவோமாக. அப்படி நிறைவேற்றுவோம் என்றால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். தேவன் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரோ அந்த சத்தியத்தை கேளுங்க. கேட்ட மாத்திரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வீடுகளிலும் மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள்.
சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கட்டளிடுவார். மரிக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உயிர்ப்படைய செய்வார். ரட்சிப்பின் தேவன் பெரிய அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் தண்ணியை விளக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா. உம்முடைய நீதியை நிறைவேற்றுகிற ஞானஸ்தானத்துக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரை பலுகி பெருக பண்ணி ரட்சித்து குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை எல்லா நீதியும் நிறைவேற்றுவதே இதுவே ஏற்ற நேரமாக இருக்கிறபடினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசனம் அளவில்லாமல் நிரப்பட்டும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரை உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் நீர் பிரியமா இருந்து ஆண்டவரை நினைப்பதற்கும் வேண்டுக்கும் மேலான காரியங்களை வாய்க்கப்படும். இப்பொழுதும் கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.